ஒன்று தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒன்று தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட இந்த திருவிருந்து ஆராதனையை இதுவரைக்கும் நீ நடத்தினீர். இந்த வார்த்தையும் எங்களோடு பேசும். வருகிற வந்த ஒவ்வொருவரோடு நீர் பேசுவீராக. ஆசீர்வதி நல்ல பிதாவே, ஆமென். கவனிங்கள், தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். ஏன் உங்களை அழைச்சின்னு வந்தார் ஆண்டவர்? எதுக்கு அழைச்சின்னு வந்தார்? எங்கே இருந்தோம்? நம்ம எங்கே இருந்தோம்? அசுத்தத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் எதுக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு? பரிசுத்தத்துக்கு அழைத்து வந்தார். பக்கத்தில் கைகளை கொடுத்து சொல்லுவோம், உங்களை அழைத்து வந்தது அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கே. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் பாருங்க. நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவர், நம்மளை அழகுபடுத்துகிற ஆண்டவர். இந்த அசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ததுன்னா அலங்கோலமாக இருந்தது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்திருந்தது. ஆனால் இயேசு நம்ம என்ன பண்ணார்? பரிசுத்தப்படுத்தினார். எப்படி பரிசுத்தப்படுத்தினார்? அவர் இரத்தத்தினால நம்மளை கழுவி நம்மளை சுத்திகரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 3ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவளாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து நீங்க பரிசுத்தமாய் இருக்கிறது அவருடைய விருப்பம். அல்லேலூயா. நீங்க அசுத்தமாய் இருக்கிறது யார் விருப்பம்? பிசாசுடைய விருப்பம். நீ இடறி போறது பிசாசுடைய விருப்பம். உன் சாட்சியை கெடுக்கிறது, உன் வாசனையை கெடுக்கிறது, உன் வாழ்க்கை தொலைக்கிறதுலாம் யாரு? பிசாசுடைய வேலை. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, உன்னை பரிசுத்தமாக்குறதே அவருடைய விருப்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பரிசுத்தமாக வேண்டுமதே அவருடைய சித்தமாக இருக்கிறதா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுது, மத்தேயு 6:10 சொல்லுது, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும். யோசிச்சு பாருங்க, இயேசு எங்கிருந்து வந்தாரு? பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். பரலோகத்தில் அவர் எப்படி அவரை ஆராதிச்சுன்னுக்கிறாங்க? பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மகிமை உள்ள தேவன் இந்த பூமியில் இறங்கி வந்தார். ஏன் தெரியுமா? அங்கே என்ன சித்தம் செய்யப்படுவதோ இந்த பூமியில் அந்த சித்தம் செய்யப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பிதாவின் சித்தத்தை செய்ய இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. இப்போ பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். எப்படி வந்தார் உலகத்துக்கு? எப்படி வந்தார்? எப்படி வந்தார்? நம்ம வரும்போது எப்படி வந்தோம்? நம்ம வரும்போது எப்படி வந்தோம்? எப்படி வந்தோம்? கத்திக்கினே வந்தோம். அல்லேலூயா. கத்தும் போதே தெரிஞ்சிச்சு புள்ள பிறந்துச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. கத்தலைன்னா என்ன சொல்றாங்க? குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை. அல்லேலூயா. வரும்போதே டிப்ரெஷனோட வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. வந்து கத்தின்னு வந்தோம். ஆனால் ஆண்டவர் எப்படி வந்தார்? சமாதானம் பண்ணும்படி வந்தார். உன்னை ரட்சிக்க வந்தார். இழந்து போனதை தேட வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்ம இந்த உலகத்தில் போராட்டத்தோட வந்தது. போராட்டம் நீங்கிச்சு. இங்கே தான் நிம்மதியாக இருக்குது. எவ்வளோ நெருக்கம், ஆனால் நிம்மதியாக இருக்குதுயா. வீட்டில் போனால் எங்கே தான் போதும் அந்த நிம்மதியே தெரிலையா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா உங்களை எதற்கு அழைச்சிருக்கிறாராம்? பரிசுத்தத்துக்காக அழைச்சிருக்கிறார். ஏனென்றால் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் யாருன்னா பரிசுத்தம் உள்ள தேவன். அல்லேலூயா. அவரிடத்துல கொஞ்சமும் என்ன இல்லையா? பாவம் இல்லை. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உங்களில் பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் அந்த ஸ்திரீயை முதலாவது எல்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே இவள் பாவியான ஸ்திரீ, பாவியான ஸ்திரீ. எல்லாம் வந்துட்டாங்க, கரெக்டாக வந்துட்டான் நியாயப்பிரமாணத்தின்படி. அல்லேலூயா. ஆண்டவரும் நியாயப்பிரமாணம் கல் அடியா சொன்னார், உங்களில் பாவம் இல்லை என்று சொல்லுகிறவர். கல் எடுத்தவங்களாம் என்னாச்சு? என்னாச்சு? அவனை என்ன பண்ணான்? கீழே போட்டான். ஏன்னா ஆண்டவர் பேசின வார்த்தை ஈட்டி போல வார்த்தை. அல்லேலூயா,
அல்லேலூயா. அது ஊனையும் கணுக்களையும் வகையாய் அறுக்கக்கூடிய வார்த்தை. அதனால தான் பாவம் செய்கிறவன் உள்ள வர முடியாது. உள்ள வந்துட்டானா அவன் யாரா மாறிடுவான்? பரிசுத்தமா மாறிடுவான். அல்லேலூயா. வெளியில இருக்கிறவன் உள்ள கால் வைக்க மாட்டான். உள்ள வரும்போதே பிசாசு பிடிச்சவங்க ஒரு முறை ஒரு வாலிப பொண்ணு வந்தது. அல்லேலூயா. அது வரைக்கும் நல்லா கதை பேசணும் வந்தது. ஆனா இந்த மேலே ஏறினவனா அது என்ன ஆச்சு? எரியுது எரியுது எரியுதுன்னு சொல்லிச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. உள்ளவனை எரிஞ்சே போச்சு. அல்லேலூயா. கர்த்தர் விடுதலை ஆக்கினார். அவர் சமூகத்தில் யாருக்கு இடம் இல்லை? உங்களுக்கு இடம் இருக்குது, பிசாசுக்கு இடம் இல்லை. அல்லேலூயா. அதனால தான் பிசாசு சொன்ன, எங்களை வேதனைப்படுத்தவா வந்து, எங்களை கெடுக்கவா வந்து. அல்லேலூயா. அவர் கெடுக்க வந்தார். உங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைமுடி வாரிக்குது. அல்லேலூயா. என்ன ட்ரெஸ்ஸு. அல்லேலூயா. எவ்வளோ பாருங்க பிரகாசமாக இருக்குது. இது வரைக்கும் பின்னாடி நம்ம சாட்சி சொல்லும் என்ன சொன்னோம்? முன்னாடி எங்களை கெடுத்து வச்சிருந்தோம் பிசாசு. அல்லேலூயா. கெட்டு போனவர்களை ரட்சிக்கவே இயேசு உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. பொதுவாக ஒரு உணவை எவ்வளோ நேரம் வைப்போம்? மீன் குழம்பை எவ்வளோ நேரம் ஃப்ரிட்ஜில் வைப்போம்? எவ்வளோ நாள் வைப்போம்? ஒரு வாரம் வச்சா என்ன ஆகும்? நுரை வந்து செத்துரும் அது. அல்லேலூயா. அல்லேலூயா. நுரை தள்ளியே செத்துரும். ஆனால் ஆண்டவர் எந்த ஃப்ரிட்ஜே இல்லாமல் அல்லேலூயா உன்னை இத்தனை வருஷம் கிருபையாய் நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை ஒரு கரண்ட் பில் இல்லாமல், உனக்கு சின்ன காயம் வந்தா, உச்சி தலையில் காயம் வந்தா, இடுப்புல காயம் வந்தா உடனே உன்னை சுகமாக்குறாருல, உன்னை குணமாக்குறாருல. என் தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வார்த்தை நம்ம சொல்றோம். இந்த டாக்டர் மாத்திரை கொடுத்தா நல்லதுதான், ஆனா அவர் கொடுக்க வச்சார்ல உனக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த கிளைமேட்டில் இவ்வளோ ஜுரத்தில் போராடி இருந்தீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வைத்தியராக இருந்தாரா இல்லையா? சுகமாக்குற தேவனாக இருந்தாரா? அல்லேலூயா. அவர் வண்டி உனக்கு டாக்டரா இல்லைன்னா, எந்த டாக்டர் உனக்கு வைத்தியம் பார்த்தாலும் அவங்களுக்கு என்ன தெரியாது, என்ன ஸ்கேன் எடுத்தாலும். ஒரு அம்மா சொல்லிச்சு, ஐயா டாக்டர் கேன் எடுக்க சொன்னாரியா. நான் நினச்சேன் எந்த கேனு நினச்சேன். அல்லேலூயா. கேன் இல்லையா, ஸ்கேனு. அல்லேலூயா. அல்லேலூயா. போன உடனே டாக்டர் என்ன கேன் எடு, அப்புறம் என்ன எடு, இசிஜி எடு, உடனே அட்மிட் பண்ணு. அல்லேலூயா. நம்ம டாக்டர் அட்மிட்டே பண்ண விட மாட்டார். அல்லேலூயா. ஸ்ட்ரைட்டா ஆப்ரேஷன் பண்ணி உன்னை பூரண சுகத்துக்குள்ள ஆக்கிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள் 5ஆம் வசனம் வாசிங்க. உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. கவனிங்க, உங்க சரீரத்தை என்னவா இருக்கணுமா? பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. அல்லேலூயா. உங்க விரல்ல என்ன பண்ணணுமா? எந்த அழுக்கு படையாம. அல்லேலூயா. டெய்லியும் குளிக்கணுமா ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த சரீரம் எப்படி இருக்கணும்? கனமுள்ள பாத்திரமா இருக்கணுமா. அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. ஒரு வீட்டில் பாத்திரத்தை சொல்லுகிறது. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்ல, மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகள் சில கனவீனத்துக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க எப்படிப்பட்ட பாத்திரம்? நீங்க எப்படிப்பட்ட பாத்திரம்? ஸ்டீல் பாத்திரமா, அலுமினியம் பாத்திரமா, உடைஞ்சு போன பாத்திரமா? பக்கத்தில் கையை குத்து சொல்லுங்க. நீ எப்படிப்பட்ட பாத்திரம்? ஸ்டீல் பாத்திரமா, அலுமினியம் பாத்திரமா? அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க பொண்ணு பாத்திரம், தங்கமான பாத்திரம், கனமுள்ள பாத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கனமுள்ள பாத்திரம் என்ன செய்யுமா? 21ஆம் வசனம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் பரிசுத்தமாக்கப்பட்டது உபயோகமானது எந்த நற்கிரியைக்கும் ஆயத்த பண்ணப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். அல்லேலூயா. அப்ப நீ கனமுள்ள பாத்திரமா மாறணும்னா நீ சுத்திகரிக்கப்படணும். அல்லேலூயா. நீ பரிசுத்தமாக்கப்பட்டதும் உபயோகமானதுமான ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரம். அல்லேலூயா. இப்போ இந்த ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம் என்ன செய்ய போகுது? இந்த பந்தியில் பங்கு கொள்ள போகுது. கரெக்டு. நான் கனமுள்ள பாத்திரம். உங்கள் இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க, சுத்திகரிக்கப்பட்டீங்களா? தேவ சமூகத்தில் வந்தீங்களா? வீட்டில் பண்ணுறீங்க,
ஆனால் சபைன்னு கூடி வரவு இருக்குதுல்ல. அல்லேலூயா. சபை நியாய தீர்ப்புக்கு இங்கே இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு சபையில் 3 நாள் வைப்பாங்க சுத்திகரிப்பு கூட்டம். ஆனால் இவ்வளோ சொல்லும்போது ஏன் உங்களுக்கு அந்த சுத்திகரிக்கப்படலை? ஏன்னா நீ உபயோகமாகணும், நீ கர்த்தருக்கு பயன்படணும். அல்லேலூயா. நீ சுத்திகரிக்கப்படும் போது உன் பாத்திரத்தை உள்ளும் புறமும் கர்த்தர் சுத்திகரிப்பா. அல்லேலூயா. உங்க வேலை முக்கியம். ஏன் மாலையில் வரலாம்ல? அல்லேலூயா. சில சபைகளை சுத்திகரிக்கப்படாமல் திருவிருந்து கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், இது கர்த்தருடைய புது உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்கு நீ பங்கு உள்ளவனா இந்த பந்தியில் நீ என்ன பண்ண? கனம் பண்ணணும். அல்லேலூயா. என்ன கனம் பண்ண தேவையில்லை, கர்த்தரை கனம் பண்ணு. அவர் விலையேறப்பட்ட சரீரம், அவர் விலையேறப்பட்ட ரத்தம். ஒருவேளை கடந்து இந்த வாரத்தில் எவ்வளோ மன போராட்டம், பதறிக்கலாம், பேசியிருக்கலாம். ஆண்டவரே, இதுக்கு நான் அபாத்திரமா போகக்கூடாது. அல்லேலூயா. நான் கொடுத்துடலாம் உங்களுக்கு பந்தியில், ஆனால் எடுக்கிற உங்களுக்குள்ள அபாத்திரமா போகக்கூடாது. ஆண்டவரே இரக்கம் செய்யுங்கப்பா. அல்லேலூயா. இந்த பாத்திரம் உனக்கு ஆசீர்வாதமா மாறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க உபயோகமுள்ள ஒரு பாத்திரமா மாறணும். அதனால தான் ஆண்டவர் உங்களை என்ன செய்யறாருன்னா, என்ன செய்யறாரு? பரிசுத்தமாக்குறார். அல்லேலூயா. அதான் ஆண்டவருடைய அழைப்பு. என்ன, எல்லாருக்கும் இந்த அழைப்பு இருக்குது. ஆண்டவர் உங்களை அசுத்தத்துக்கு அழைக்கல, பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்னா உங்களை சுத்திகரிக்கப்பட்டு நீங்கள் கனமுள்ள பாத்திரமா இருக்கணும். ஒருவேளை நீங்க சொல்ல, நான் கனவீனமா இருக்கிறேயா, ஞாபக சக்தி இல்லையா, இன்னொரு ஜப ஆவி இல்லை, முன்னேற்றம் இல்லையா, நீ ஆண்டவர் சொல்றா, நீ உபயோகமுள்ள பாத்திரமாய் கர்த்தர் உன்னை மாற்ற போறா. நீ சுத்திகரிக்கப்படும் போது, கர்த்தருக்கு பயப்படும் போது, கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்த போகிறார். பரிசுத்தத்தை எந்த சபை முக்கியப்படுத்துதோ, பரிசுத்தத்தை எது முன்னு வைக்கிறார்களோ, நான் சொல்றேன், அந்த பாத்திரம் கனமுள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 3 காரியங்களை நான் சொல்லி இந்த திருப்பந்திய ஆராதனை நான் முடித்து பந்தியிலே ஆயத்தப்படுத்துவோம். பரிசுத்த அழைப்பிலே அபிஷேகத்தினால் நடத்தப்பட வேண்டும். பரிசுத்த அழைப்பிலே வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். பரிசுத்த அழைப்பிலே தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். பரிசுத்த அழைப்பிலே அபிஷேகத்தால் நடத்தப்பட வேண்டும். பரிசுத்த அழைப்பிலே வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். பரிசுத்த அழைப்பிலே தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். முதல் காரியம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்கள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு ஒரு நாள் எலிசா சீனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜன பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயன்பட்டு வருகிற போதெல்லாம் போஜன பண்ணபடி அங்கே வந்து தங்குவான். கவனிங்கள், இங்கே ஒரு ஸ்திரீக்கு பெயர் சொல்லாத ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீ பேர் என்ன? அந்த ஸ்திரீ பேர் என்ன? கனம் பொருந்திய ஸ்திரீ. கனம் பொருந்திய ஸ்திரீ. இன்னைக்கு நம்ம பேர் எப்படி வைக்கிறோம்? ராஜான்னு வைக்கிறோம், ராணின்னு வைக்கிறோம், தங்கன்னு வைக்கிறோம். தங்கம் எப்படி இருக்குது? தங்கம் எப்படி இருக்குது? அல்லேலூயா. பெயருக்கு ஏற்ற கனம் இல்லை, ஆனா பெயரே இல்லை. ஆனா பெயருக்கு இல்லை, என்ன இருக்குது? கனம் பொருந்திய ஸ்திரீ. அல்லேலூயா. இந்த கனம் பொருந்திய ஸ்திரீக்கு எல்லா ஆசீர்வாதம் இருக்குதுங்க, போதுமானது இருக்குது. ஆனா அவளுடைய தேவை ஒன்று இருக்குது. அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, இவள் அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டா. எலிசா இங்க சூனேமுக்கு வராரு. அவ கெஞ்சுறா. என்ன கெஞ்சுறானா, ஆண்டவரே, ஆண்டவர் தேவ மனுஷனை என் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு போங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், ஊழியக்காரர் உன் வீட்டுக்கு வருது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாம் உஷ்ண வேளையில கூடார வாசல்ல இருக்கும்போது யார் வந்தா வீட்டுக்கு? யார் வந்தா? கர்த்தர் வந்தாரு. அந்த 3 தூதல கர்த்தர் ஒருவர். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எப்போ வருவார்னு வாசல்ல காத்து நிற்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஊழியக்காரர் வரணும்னு அந்த கனம் பொருந்திய ஸ்திரீ கனம் பண்ண என்ன பண்ணா, வாங்கய்யா வீட்டுக்கு வாங்கய்யா சாப்பிடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஊழியக்காரன் வருகிறது உனக்கு ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ இங்கே பாருங்க, அங்கே ஆபிரகாம் அவர் வீட்டுக்கு வரும்போது உடனே 99 வயசுல ஓடுறாரு. அல்லேலூயா. கொழுத்த கன்றை வாங்கி அடிச்சு இளைப்பாருங்க சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே அங்கே கர்த்தர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? அடுத்த உற்பத்தி காலகட்டத்தில் ஒரு பிள்ளையை சாய்ந்து கொண்டு இருப்பாய்.
கர்த்தரை நீ கனம் பண்ண தெரிஞ்சிட்டீங்கன்னா கர்த்தர் நீ கேட்காத ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கொடுப்பாரா இல்லை? இங்க நீங்க எலிசாவை பாருங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க, 13ஆம் வசனம் வாசிங்க. அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல கருணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவிடத்திலாவது சேனாதிபதியிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். கவனிங்க, இங்க எலிசா சொல்றாரு, சல கருணையோடு என்ன விசாரிக்கிறாப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. எலிசா சொல்ற, நான் உனக்கு ஏதாவது செய்யணும். அவர் சொல்றா, என்ன சொல்றன்னா, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். தேவை இருக்குது. அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கிய தேவை. அல்லேலூயா. அவ கேட்கல. ஆனா கனம் பண்றதுல என்ன பண்ணா? முந்தி கொண்டான். கர்த்தரை கனம் பண்றதுல ஆராதனையில முந்தி கொண்டான். ஆமே. வந்து போகிறவர் பரிசுத்தமான் என்று அறிகிறேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில கர்த்தரை நீ கனம் பண்ணும், ஊழியக்கார கனம் பண்ணா தெரிஞ்சுக்கினீங்கன்னா நீ கேட்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அவ சொல்ற, வேணாம் ஆண்டவரே, போதும். இல்ல அடுத்த வருஷம் உனக்கு ஒரு ஆசீர்வாதம். நான் சொல்றேன், இந்த வருஷமே உனக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவரை கனம் பண்ண தெரிஞ்சுக்கங்க. ஆண்டோட ஊழியத்தை கனம் பண்ண தெரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் இருதயத்தில் ரொம்ப நாளா டிலே பண்ணி இருக்கிற சில காரியத்தை கர்த்தர் என்ன பண்ண போறார்? ஓபன் பண்ண போறாரு. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீ ஏதோ ஒரு விண்ணப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் அதை என்ன பண்ணி கேட்காம, நான் உனக்கு என்ன செய்யணும்? அல்லேலூயா. வாசிங்கள் 9ஆம் வசனம் வாசிங்க. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுது வந்து போகிற தேவனுடைய மனுஷனாக இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். கவனிங்கள், அவர் சொல்றா, நம்மிடத்தில் வந்து போகிற இந்த தேவ மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, ஊழியத்தை செய்யற உங்களுக்குள்ள என்ன முக்கியம் இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். நீங்க சாதாரண ஊழியம் செய்யலாம், பகுதி நேரம் ஊழியம் செய்யலாம், முழு நேரம் ஊழியம் செய்யலாம். உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? ஊழியமே செய்யாம இருக்கணும். உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். அல்லேலூயா. இங்கே அவள் சொல்லுகிறார், நம்மிடத்தில் எப்போது வந்து போகிற இந்த தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான். ஏன்னா வேதம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் தரிசிக்க முடியாது. நீ ஆண்டவரை பார்க்கணும்னா உனக்கு என்ன தேவை? பரிசுத்தம். நீ ஆண்டவரை பார்க்காதனால தான் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காம இருக்கிறது. என்னைக்கு ஆண்டவர் வீட்டில் நீங்க பார்க்குறீங்களோ அன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். அவர் தூரத்தில் இல்லை, உன் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் பார்க்கறதுக்கு மனம் இல்லை. எத்தனையோ சொந்தக்கார போய் பார்க்குறோம், தெரிஞ்சவனை பார்க்குறோம், பக்கத்து வீட்டில் இருக்கிறவனை பார்க்குறோம். ஆனால் இயேசுவை நீ பார்க்குறியா? அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை நீங்கள் உண்மையாய் பரிசுத்தப்படுத்தும் போது நீங்க ஆண்டவரை தரிசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஸ்திரீ என்ன செய்தால்? 10ஆம் வசனம் வாசிங்க. நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதிலே அவளுக்கு ஒரு கட்டில், அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போதும் அங்கே தங்கலாம் என்றார். கவனிங்கள், ஒரு கட்டில். கட்டில் எதை குறிக்கிறது? ஆறுதலை குறிக்கிறது. மேஜை அப்பத்தை குறிக்கிறது. நாற்காலி அதிகாரத்தை குறிக்கிறது. குத்து விளக்கு அபிஷேகத்தை குறிக்கிறது. இந்த 4 கர்த்தர் அவ என்ன பண்ணா? கனப்படுத்தினா ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 4 உங்களுக்குள்ள இருக்கிறதா? இந்த 4 உங்களுக்குள்ள இருக்கிறதா? நான் சொல்றேன், நீங்க ஆண்டவரை கனப்படுத்தினா ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். நீ கனவீனம் பண்ணினா கர்த்தர் உங்களை அசட்டை பண்ணுவார். அல்லேலூயா. சவுல் சாமுவேலை கூப்பிடுறான். என்ன கூப்பிடுறான்? என்னோட பேசு, எனக்கு உத்தரவு கொடு. அப்படி தொச்சுட்டு இப்படி போயினே இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு அடுத்த ஒரு தோழனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அப்போ ஆண்டவரை நீங்க கனப்படுத்தும் போது ஆண்டவர் உங்களை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். வாசிங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்கள். 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பரிசுத்தவான் யார்? மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். கவனிங்கள், பரிசுத்தவான் என்று சொல்லுகிற உங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? இங்கே தான் பயோடேட்டா சொல்லுது.
அப்ப பரிசுத்தவானுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? வம்பு, அசுத்தமும் பொருளாசையும், அல்லேலூயா, வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாத உனக்குள்ள வரக்கூடாது. என்ன இருக்கணும் உனக்குள்ள? சோத்திரம் வரணும். அல்லேலூயா. நீங்க பரிசுத்தம் ஆகணும்னா சோத்திரம் சொல்ல ஆரம்பிங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்தம் ஆகணும்னு விருப்பம் இல்லை. தகாத காரியம், தேவையில்லாத வார்த்தை, தேவையில்லாத முறுமுறுப்பு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பரிசுத்தத்துக்கு அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. பேசாதிருந்தால் மூடனும் நீ ஞானியா கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு தகாத காரியங்கள், அல்லேலூயா, எந்த ஒரு அசுத்தமும் உனக்குள்ள காணப்படக்கூடாது. அல்லேலூயா. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 4:12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய். விசுவாசிகளுக்கு மாதிரியாரு, வேற மாதிரியா இருக்காது. அல்லேலூயா. வார்த்தையில உண்மையாரு, உன் நடக்கையில பரிசுத்தமாயிரு. அல்லேலூயா. அன்புல யாவரோடு சமாதானமாயிரு, ஆவியில ஒரு மனதோடு இரு. அல்லேலூயா. நீ எப்பொழுதும் ஒரு ரோல் மாடலாயிரு. இயேசு உனக்கு ஒரு ரோல் மாடலாயிருக்கு. அல்லேலூயா. இயேசு இடத்துல எங்க நான் மிஸ்டேக் பார்த்துருக்கிறோமா? அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க விசுவாசிகளுக்கு மாதிரியா. நீ உலகத்தார் போல இருக்கக்கூடாது. உலகத்தார் உடை அணிந்து கொள்வது போல, அலங்கரிக்கிறது போல நீ உலகத்தார் போல இருக்கக்கூடாது. உன்னை பார்க்கறவங்க சொன்னோம், நீ ஏசப்பாவுடைய மகள், ஏசப்பாவுடைய மகன். உன் கால்கள் தேவையில்லாத இடத்துல அலையக்கூடாது. அல்லேலூயா. உன்னுடைய நடக்கையில் அந்தரங்கத்தில் நீ எப்படி இருக்கணும்? தேவனை பார்க்கணும். ஆண்டவர் வெளியரங்கமா உனக்கு பலன் அளிக்க போறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் இளமையை குறித்து உன்னை ஒருவனும் அசட்டை பண்ண விட. அவன் பேரை சொன்னா அவனாப்பா, வெளியில எப்படி இருப்பான், பின்னாடி எப்படி இருப்பான்னு சொல்லக்கூடாது. அவன் விலையேற பெற்ற ஒரு முத்துப்பா, அந்த ஸ்ரீ விலையேற பெற்ற பாத்திரம். அல்லேலூயா. உன்னை குறித்து, இயேசுவை குறித்து சொன்னாங்க. அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்துச்சான்? கிருபை உள்ள வார்த்தை. அல்லேலூயா. அவரை சொன்னாங்க, அவர் பெற்ற கர்ப்பம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. அல்லேலூயா. தூதன் வந்து சொல்றான், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஏன்னா நீ எதை பெற்றுக்கொண்டிருக்கிற? கிருபையை பெற்றுக்கொண்டிருக்கிற. அல்லேலூயா. அதனால தான் பேதுரு சொல்லுகிறார், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அல்லேலூயா. அவர் அடிச்சுவடுகளை வைத்து உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனாரு. அல்லேலூயா. ஏசப்பா அப்பா அப்பான்னு கூப்பிடுற உனக்குள்ள அப்பாவுடைய சுவாபம் உனக்குள்ள வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் மாதிரி உனக்கு அடிச்சுவட வச்சுட்டு போயிருக்கிறார். அவருடைய பாடுகளை, அவருடைய அவமானங்களை, அவர் ஜெயத்தை உனக்கு வச்சுட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் எலிசாவுக்குள்ள என்ன இருந்தது? அந்த அபிஷேகம். அல்லேலூயா. அவன் ஒரு பரிசுத்தவான். அந்த பரிசுத்தவான் எப்படி இருக்கிறான்னா, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுறார். கூட யார் இருக்கிறா? எலிசா கூட. எலிசா கூட யார் இருக்கிறா? கேயாசிக்கிறான். எப்படி இருக்கிறான் கேயாசி? இப்போ நாகமான் யாரை தேடி போனான்? யாரை தேடி போனான்? இஸ்ரவேல் ராஜாவை தேடி போனான். அவன் என்ன பண்ணா? தன் வஸ்திரத்தை கீழ்ச்சிக்கணும். இதுக்கு யுத்தம் பண்ண என்கிட்ட வந்திருக்கிறான். எலிசா சொன்னா, அங்கெல்லாம் நீ போவாத, என்ன தேடி வா. அல்லேலூயா. பரிசுத்தவான் கிட்ட பயப்படவே மாட்டான். நீ எப்படிப்பட்ட பெரிய ஆளாரு, என்கிட்ட வா. அல்லேலூயா. வந்தவனே என்ன பண்ணா? உள்ள கூப்பிட்டு விருந்தா கொடுத்தான். என்ன சொன்னா? யோர்தான்ல போயிட்டு 7 முறை குளி. உன் தண்ணியில குளிச்சு அழுக்கு உன்னை விட்டு போல. நான் சொல்றேன், இந்த யோர்தான் நதியில கர்த்தர் உனக்கு ஒரு உடன்படிக்கை வைக்கிறான். அல்லேலூயா. அவன் சொன்னான், எனக்கு இருக்கிற என் தேசத்தில் இருக்கிற நதியை காட்டிலுமா. வேலைக்காரன் சொன்னா, குளிக்க தானே சொன்னாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. குளிக்கிறது என்ன தப்பா? நீ ஞானஸ்நானம் தானே எடுக்க சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அவன் குளித்தான். கர்த்தர் சிறு பிள்ளையின் சிறு பிள்ளையை போல அவனுடைய சரீரம் மாறியது. அல்லேலூயா. இப்ப நாகமான் குஷ்டம் நீங்க யாரா மாறிட்டான்? இப்ப எலிசாவை பின்தொடர ஆரம்பிச்சுட்டான். இப்ப கேயாசி யாரு பின்தொடர ஆரம்பிச்சிட்டான்?
வாசிங்கள் 21 வசனம், 5ஆம் அதிகாரம் 21 வசனம். நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகு ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிரே கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். கபடிங்க, எலிசா கூட இருக்க வேண்டிய கேயாஸ் எப்படி இருக்கணும்? எத்தனை மடங்கு அபிஷேகம் இருக்கணும் அவனுக்கு? எத்தனை மடங்கு இருக்கணும்? 4 மடங்கு இருக்கணும். இப்போ எலியாக்குள்ள எத்தனை மடங்கு இருந்தது? 1 மடங்கு இருந்துல்ல. இப்போ 2 மடங்கா எலிசா கேட்டார்ல. இப்போ கேயாஸ் எத்தனை மடங்கு இருக்கணும்? 4 மடங்கு இருக்கணும்ல. யோசிச்சு பாருங்க. நாகமான் குஷ்டரோகியா வரான், குஷ்டரோகி சுகமாக்கப்பட்டான். கூட இருந்த அபிஷேகத்தை பெற வேண்டிய கேயாசி யாரா மாறிட்டான்? குஷ்டரோகியா மாறிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கூட இருக்கிற ஆவில அனலா இருக்கிறார் எலிசா. எலிசாவை பின்பற்றணுமா வேணாவா? எலியாவை எலிசா பின்பற்றினான். அவன் கில்காலுக்கு வந்தான், பெத்தேலுக்கு வந்தான், எரிகோக்கு வந்தான், யோர்தானுக்கு வந்தான். 2 மடங்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஊழியக்காரரை, உங்களுக்கு சொல்கிற ஆலோசனையை, உங்களுக்கு கொடுக்குற சத்தியத்தை நீ கீழ்ப்படிவாயினால் கர்த்தர் உனக்கு 2 மடங்கு தருவார். அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு மேலே நீ 1 மடங்கு ஆறிடக்கூடாது. அல்லேலூயா. உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் ஊழியக்காரு விசுவாசிகள் கொடுக்குற ஆலோசனை கீழ்ப்படிஞ்சீங்கன்னா கர்த்தர் 2 மடங்கு உனக்கு தருவார். அல்லேலூயா. என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். அல்லேலூயா. எலிசா என்ன சொல்றதை கேயாசி செய்யணும். என்ன பண்ணிட்டான் இவன்? என்ன பண்ணிட்டான்? எலிசாவை பின்தொடர வேண்டியவன் யாரை பின்தொடரான்? அவனே பின்தொடர்ந்து மண்ணை கூட, 1 மூட்டை மண்ணை கூட எடுத்துன்னு போகிறதுக்கு வந்திருக்கிறான். இவன் பார்த்தீங்கன்னா அவன் வஸ்திரத்தையும் தாளந்து பொண்ணுகளையும் ஆசைப்பட்டுட்டான். அல்லேலூயா. இப்போ இந்த எலிசா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? ஆவியில் நிறைஞ்சிருக்கிற. அல்லேலூயா. வாசியுங்கள் 24-25 வாசிங்க. அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய் முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கிருந்து வந்தாய் என்று எலிசாவை கேட்டதுக்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை. கவனிங்க, எலிசா கூட இருக்கிறவன் எப்படி இருக்கணும்? நல்ல ஆவியில் அனலா இருக்கணும். இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டான்? நான் எங்கிருந்தும் வரல, போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நாகமானு கிட்ட போய் சொல்லிட்டான், எலிசா கிட்டும் போய் சொல்லிட்டான். அல்லேலூயா. நான் சொல்றேன், அந்த சின்ன ஆசீர்வாதத்துக்கு நீ போய் சொல்லி என்ன சாதிக்க போற? அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தருடைய ஊழியக்காரின் ஆசீர்வாதம் உண்மையில இருக்க வேண்டும். நீ ஆசீர்வாதத்தை எடுக்க வேணாம், நீ ஒரு புது ஆசீர்வாதத்தை படைக்க வேணாம். கர்த்தர் உன் ஆசீர்வாதத்துக்கு ஊழியக்காரர் வச்சிருக்கிறாரு. நீ ஆசீர்வாதத்துக்கு தான் ஊழியக்காரத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதம் இருக்கிறதுக்கு தான் ஜபத்தை வச்சிருக்கிறாரு. நீ புதுசா என்ன பண்ணாத, யோசிக்காத. அல்லேலூயா. வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் 5ஆம் அதிகாரம் 26 வசனம் வாசிங்க. இவனை பார்த்து, அந்த மனுஷர் உனக்கு எதிர்கொண்டு வர இந்த ராத்திரியிலே இந்த ரதத்திலிருந்து இறங்கி திரும்பி போ, என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குறதுக்கும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகள் வாங்க இது காலமா? அல்லேலூயா. எலிசா சொல்றார், இது காலமா? அல்லேலூயா. நாகமான் எவ்வளோ கொடுக்க பார்க்குறான். யார் வாங்கல? எலிசா வாங்கல. அல்லேலூயா. ஆனால் கேசி பார்த்து என்ன பண்ணிட்டான்? அவன் போய் வாங்கிட்டான். சொல்றான், அவன் நீ ரதத்தை விட்டு இறங்கும் போது என் மனம் உன்னோடு இல்லையா? என் ஆவி உன்னோடு இல்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகளே, நீ கர்த்தருடைய ஆவி உன்னிடத்தில் இல்லையா? நீ உலக பிரகாரமாய் போகிற வேலையில மனுஷரை சந்திக்கிற எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு இல்லையா? பேதுரு அனனியா சப்பரால பார்த்து சொன்னார், இது உன்னுடைய நிலமாச்சே, வித்த பங்கு உன்னுடையது, ஏன் தேவனிடத்தில் போய் சொன்னாய்? அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் உன்னோடு இருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் தேவனுடையது. நீ நினைச்சால இதை அனுபவிக்க முடியாது. கர்த்தருடைய இரக்கம் மேல இருக்கணும், கர்த்தருடைய தயவு மேல இருக்கணும். அது ஊழியமானாலும் ஆசீர்வாதமானாலும் கர்த்தர் தயவு மேல இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் சொல்றேங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நீ அடங்கி இருந்தீனா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை தூக்கி உயர்த்துவார். கேயாசி உயர்த்தப்பட வேண்டிய கேயாசி தள்ளப்பட்டான், குஷ்டரோகியா விழுந்து போனான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவன் பட்டத்தில் எகு வந்தான் பாருங்க. அல்லேலூயா.
அன்பான தேவச்சனமே, இன்னைக்கு ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீ ஆவியினால் நடத்தப்படுகிறாயா? ஆவியானவரோடு செவி சாய்க்கிறாயா? இல்ல இங்க நான் ஆவியானவர் கீழ்ப்படுகிற வீட்டில் கீழ்ப்படிய முடியல, உன் ஆவி அவிழ்த்து போடுகிறாயா? நீ கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆவியினால் நடத்தப்பட்டினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறாய். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு வேண்டிய பரிசுத்த தருவார். இரண்டாவது காரியம், பரிசுத்த அழைப்பிலே வழி ஆயத்தப்படுத்த வேண்டும். மார்க் 6 அதிகாரம் 20 வசனம். மார்க் 6 அதிகாரம் 20 வசனம். மார்க் 6:20. யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லி. ஏரோது ஆவிக்குரியவனா ஆவிக்குரியவன் இல்லாதவனா? யாரு? ஏரோது ஆவிக்குரியவனா ஆவி இல்லாதவனா? ஆவிக்குரியவன் இல்லாதவன். அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுது யோவானுக்கு அவன் பயந்து. நான் சொல்றேன், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவளா இருந்தா நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களை பார்த்து பயப்படுவாங்க. நீங்க யாருக்கும் பயப்பட தேவையில்லை. என் சம்பளத்தை குறைப்பான, என் வேலையை விட்டு தூக்குவானா, நீ பயப்பட தேவையில்லை. உனக்குள்ள பரிசுத்தன்ற சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா உனக்கு அவன் கையெடுப்பான், உன்னை கனப்படுத்துவான், உன்னை மேன்மைப்படுத்துவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இவன் பரிசுத்தம் உள்ளவங்க. யோவான் சானகன் மத்தேயு 14:5 சொல்லுறது, ஏரோது ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடினால் அவனுக்கு பயந்திருந்தான். யோவான் சானகன் யாருங்க? ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பரிசுத்தம் உள்ளவன். அவன் யாருக்கும் பயப்பட மாட்டான். நீ சொல்ற, நீ பரிசுத்தமா இருந்தீனா நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை. உனக்கே கனெல்லாம் தேடி வரும், மரியாதை உன்னை தேடி வரும். ஆமென். உனக்கு சம்பள உயர்வு உன்னை தேடி வரும். அல்லேலூயா. மேன்மை உன்னை தேடி வரும். அல்லேலூயா. இந்த ஏரோது யார்? ஒரு தேசத்தின் தலைவன். இந்த பரிசுத்தம் உள்ளவனுக்கு, அவன் கர்த்தரையே பார்க்கிறவனுக்கு என்ன ஆயிடும்? யாரை பார்த்தாலும் தப்பை கரெக்டாக சொல்லிடுவான். அல்லேலூயா. தான் தப்பை கூட சரி பண்ணிட்டுப்பான் பரிசுத்தம் உள்ளவன். இந்த ஏரோதை பார்த்து வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மார்க் 6 அதிகாரம் 20 வசனத்தில் நீங்கள் 18 வசனம் வாசிங்க. யோவான் ஏரோதை நோக்கி, நீ உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயம் அல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலிலே வைத்தார். கவனிங்க, அவனுக்கு நியாயம்னா நியாயம். அல்லேலூயா. அநீதினா அநீதி. ஏன்னா அவன் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. அல்லேலூயா. அவன் பெரிய ஏரோதா இருக்கலாம், என் ஆண்டவருக்கு முன்னாடி நீ ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. அவன் சொல்றான், ஒரு நாட்டை ஆளக்கூடிய நீ நியாயமா இருக்கிறியா? உனக்கு நீ நியாயமா இருந்தா உன் கீழே இருக்கிற அதிகாரி நியாயமா இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? அவன் பரிசுத்தம் உள்ளவன் வாழ்க்கையில அங்க பாவத்தை உள்ள இருக்குதுக்கு அவனுக்கு அனுமதியே கிடையாது. அல்லேலூயா. அவன் துடிப்பான். அல்லேலூயா. ஆரோனுடைய மகன் எலியேசருடைய மகன் யாரு? பெனகாஸ். ஆலயத்திலே அங்க வேசித்தனம் செய்யப்பட்ட போது அவன் ஈட்டி எடுத்து ஒரே குத்துனான் பார். அல்லேலூயா. என் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தேவன், பாவம் உள்ள வரக்கூடாது. என் ஆலயம், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அவன் சந்ததியை நான் என்ன பண்ண போறேன்? அவனோட உடன்படிக்கை பண்ணி அவன் சந்ததியை ஆசீர்வதிக்க போறேன். எனக்காக வைராக்கியம் பாராட்டுறான் பார். அல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள, உன் எல்லைக்குள்ள பாவம் இருக்குதுன்னு தெரிஞ்சு நீ கண்டுக்காம இருந்தீனா ஆண்டவர் பாப்பாரு. உன் பிள்ளைகிட்ட பேசாம விட்டாரு, இப்போ யார்கிட்ட பேச மாட்டாரு? உங்ககிட்ட பேச மாட்டார். ஏலியின் பிள்ளைகள் நிமித்தம் யார்கிட்ட பேசல? ஏலிகிட்ட பேசல. அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப கோபமானவர். உன் பிள்ளை தவறு செய்துன்னு தெரியுது, உன் குடும்பத்தில் ஒரு பிழை இருக்குது தெரியுது, அதை நீ கண்டுக்காம எனக்கு தெரிவிக்காம இருக்கிறியே. என்னிடத்துல நீ முறையிட்டு இருந்தா நான் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பேன்ல, நாங்கள் சிகிச்சை பண்ணியிருப்பேன்ல, நாங்கள் ஒரு விடுதலை தந்திருப்பல. நீ கண்டுக்காம இருந்தல, நீ எதையும் பார்த்து கண்டுக்காம இருந்தல. ஆண்டவர் கோபப்பட்டார். யார் இடத்துல பேசினாரு? பிள்ளையாண்ட இடத்துல பேசினாரு. விளையாட்டு பிள்ளைப்பா சாமுவேல், அவன் இடத்துல பேசினாரு. சாமுவேலே 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 கூப்பிடுறான். ஏலி பார்த்தான், ஐயோ கர்த்தர் என்னோட பேசலையே, உன்னோட பேசுறாருப்பா, உன்னோட பேசுறாருப்பா. அன்பான தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட பேசுறாரா? உன் குடும்பத்தோட பேசுறாரா? உன் பிள்ளைய குறித்து பேசுறாரா? உன் குடும்பத்தை குறித்து பேசுறாரா? ஓ ரபாலா சிக்கரா, நீ பரிசுத்தமா வாழ்ந்தினா, தேவனுக்கு பயந்தினா, கர்த்தர் உன் குடும்பத்தோடு உன்னோட பேசுவார்.
சத்துருவும் வீட்டுக்குள்ள நுழையாதபடிக்கு வேலி அடைக்க சொல்லுவார். யோபை குறித்து சொன்னார், உன் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணு பாருங்க, பலியிட்டான் பாருங்க. 10 பிள்ளை எடுக்கப்பட்டது, ஆனா மீண்டும் 10 கொடுத்தாரு. அல்லேலூயா. ஆபிரகாமை சொன்னார், உன் பிள்ளைய மோரியா கொண்டு வா, பலியிடினாரு. ஆபிரகாமுக்கு தெரியும், என் பிள்ளைய சாம்பல்ல இருந்து என் பிள்ளைய எழுப்ப அவர் வல்லமை உள்ளவர். ஆண்டவர் பறிக்கிற ஆண்டவர் இல்ல, கொடுக்கிற ஆண்டவர், ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அமைக்கி குலுக்கி சரிந்து விடும்படியாக உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். சத்துருக்கு முன்னாடி உன்னை வெக்கப்பட்டு போக விட மாட்டாரு. உன்னை தலை நிமிர வைப்பாரு, உன்னை கனப்படுத்துவாரு. அல்லேலூயா. பரிசுத்தம், பரிசுத்தத்துக்கு நீ எதை கடலை குத்துருவாரு. ஆனா பாவம் வந்துச்சுன்னா நீ முகங்குப்புற விழுந்துட்டு. எரிகோ பட்டணத்தை ஜெயமெடுத்த யோசுவா ஆயி பட்டணத்துக்கு முன்பாக முரண்டாட்டாயிடுச்சு. ஒரு ஆயி சிறிய பட்டணம், முடியல. என்ன யோசிக்கிறாரு, எதனால வந்துச்சு? முகங்குப்புற விழுறாரு. ஆண்டவர் சொல்றார், ஆகான்னு ஒருத்தர் இருக்கிறான் பார், அவன் இச்சித்து இருக்கிறான். இச்ச வேசித்தனம் உள்ள வந்துச்சு, அவனை இட்டுவா, வெளியே இட்டுவான்றாரு. ஆகோர் பள்ளத்தாக்கில் அவனை கொண்டு வந்து கல்லினால் மூடினார்கள். கர்த்தர் அந்த ஆயி பட்டணத்தை இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓட வச்சாரு. ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு, ஏன் ஆண்டவர் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த சோர்வு, ஏன் இந்த கவலை, ஏன் இந்த துக்கம்? அடி ஆழ காயத்தை குணமாக்குறேன் தேவன். நீ தேவனோட பேசினா கர்த்தர் உன்னோட பேசுவார். அல்லேலூயா. அவர் எங்க மூலையில் இருக்கிறவர் இல்லைங்க, அவர் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். உன்னை எல்லாரும் ஒரு பரிசுத்த ஜாதியாக, பரிசுத்த கூட்டமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 3:2 சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. வழியை ஆயத்தப்படுத்துங்கள், பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமா இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றான், உன் பேர் என்ன? என் பேர் சத்தம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பேரை கேட்டா என்ன சொல்றான்? நான் டாக்டர், நான் பிஷப்பு. அல்லேலூயா. படிச்சது 5ஆம் கிளாஸ், ஆனா பிஷப்பு, டாக்டர். அல்லேலூயா. ஆனா வந்திருக்கிறவன் யார் தெரியுங்களா? வல்லமை உள்ள ஒரு பாத்திரம். நீ யாரு? நான் வெறும் சத்தம். அல்லேலூயா. வீட்டில் வைக்கிற சவுண்ட் பாக்ஸ் சவுண்டு. அல்லேலூயா. நான் வெறும் சத்தம்பா. என் ஆண்டவருக்கு முன்பாக சத்தமா இருந்தவனை கர்த்தர் வல்லமை உள்ள பாத்திரமாய் மாற்றினார். அல்லேலூயா. அவன் வழி ஆயத்தப்படுத்தினான். எல்லாம் சொல்றாங்க, வந்திருக்கிற நீ மேசியாவா? இல்ல, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, எனக்கு முன்னாடி இருந்தவர். அவர் மேன்மை உள்ளவர், அவர் கனம் உள்ளவர். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, வழியை ஆயத்தப்படுத்தினவன வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் எப்படிப்பட்ட ஜனத்தை அவன் வழி நடத்தினா? 17ஆம் வசனம். லூக்கா 1:17. லூக்கா 1:17. இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கு கீழ்ப்படியாதவர்களையும் நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். அல்லேலூயா. கவனிங்கள், பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்துக்கும் திருப்பக்கூடிய வல்லமை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு வழி நடத்தும்படியாக. அவன் என்ன ஆவி உடையவனா தான்? ஏலியாவின் ஆவி. அவனுக்கு என்ன வஸ்திரம், என்ன ட்ரெஸ்? நம்ம நியூ இயருக்கு என்ன ட்ரெஸ், இன்னாச்சுக்குன்னா இன்னா ட்ரெஸ். அல்லேலூயா. எங்க வாங்கினேன்னு கேட்குற அளவுக்கு ட்ரெஸ். அல்லேலூயா. செப்பல் எங்க வாங்கின அளவுக்கு செப்பல். அல்லேலூயா. ஆனா இவருக்கு என்ன அடையாளம்? இவருக்கு என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? ஒட்டகமா? என்ன அடையாளம்? ஒட்டகம் மயிர். அது என்ன பண்றான்? உடையாய் தரித்து கொண்டான். என்ன சாப்பாடு? சிக்கன் 65 பிரியாணியா? வெட்டுக்கிளி. அல்லேலூயா. இதை சாப்பிட்டவனுக்கு எவ்வளோ ஆவியில பலன் உண்டாகுது. நல்ல ஆகாரத்தை வகையா நல்லா அவன் நல்லா சமைச்சு சாப்பிட்டு வர. நம்ம என்ன பண்ணுகிறோம்? 2வது பாயிண்ட்டுக்கு 3வது வானது வரைக்கும் போயின்னுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணு மாத்திரம் இங்கே அப்படியே வருது, ஆனால் மைண்டெல்லாம் எங்கே போகுது? 3வது வானத்துக்கு போகுது. அல்லேலூயா. எப்பயா கொடுப்ப இந்த பந்தியில் வந்துட்டு ஓடலாம், மகத்தில் நான் மரியாதை போல ஓடலான்னுக்கிறேயா. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இவன் எப்படிப்பட்ட ஆவி உடையவன்? எலியாவின் ஆவி உடையவனாக இருக்கிறான். அல்லேலூயா,
அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11. ஸ்திரீயிடத்தில் பிறந்தவர்களே பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறார் என்று உங்களுக்கு கவனிங்க. ஆண்டவர் சொன்னார், ஸ்திரீயிடத்தில் பிறந்தவன் அவனை போல பெரியவன். யோசிச்சு பாருங்க, சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. ஆனா சிறைச்சாலையில் இருந்து ஏன் இந்த சிறை, ஏன் இந்த கஷ்டம்? நம்மளை போல அவன் புலம்புல. அவன் சொல்றான், வருகிறவர் நீர்தானோ. அல்லேலூயா, அல்லேலூயா. வேற ஒரு வரவை காத்திருக்க வேண்டுமா? நீங்க வந்துட்டீங்கன்னா என் வேலை முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. நான் என்ன பண்ண போறேன்? என் வேலையை முடிச்சுக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய வழியை ஆயத்தப்படுத்துகிறதுல அவன் ஆயத்தத்தோடு கூட இருந்தான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீயிடத்தில் பிறந்தவன் அவனை போல பெரியவன். யோசிச்சு பாருங்க, சிறியவனை கொண்டு கர்த்தர் பெரியவனாய் மாற்றினான். அன்பான தேவ ஜனமே, அவன் எங்க வளர்ந்தான் தெரியுங்களா? வனாந்திரத்தில் வளர்ந்தான். வனாந்திரம் அவனை எப்படி ஆக்கிதுன்னா பெரியவனாக்கியது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல பட்டணத்தில் வளர்றோம், சத்தியத்தில் வளர்றோம், இன்னும் குழந்தையாக தான் இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் ரூத்தை போயிட்டு எங்கே தேன் இருக்கிறோம்? எங்கே தேன் இருக்கிறோம்? புதிய ஏற்பாடில் தேன் இருக்கிறோம். பிலோமன் எங்கே போய் தேன் இருக்கிறோம்? பழைய ஏற்பாடில் போய் தேன் இருக்கிறோம். இது வரைக்கும் கண்டுபிடிச்ச பாடே இல்லை. அல்லேலூயா. பைபிளில் முன்னாடி பக்கம் கிழிஞ்சி பின்னாடி பக்கம் கிழிஞ்சி ஒரு வசனத்தை கூட பார்த்ததில்லை. அல்லேலூயா. கேட்டால் நானும் சர்ச்சுக்கு போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புதிய வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க, நானும் வேதத்தை எடுத்து வாசிக்க போகிறேன். அல்லேலூயா. எங்க பாஸ்டர் வேதம் எடுத்து அச்சு போட்ட மாதிரி என்ன வருது? தூக்கம் வருது. அல்லேலூயா. டாக்டர் கிட்ட போற மாத்திரை கொடுத்து தூக்கம் வருதா? அப்படி ஆதியாகமத்தை பார்க்குறேன், லேவியராம பார்க்குறேன். அல்லேலூயா. பார்த்தோன்னே கண்ணில் என்ன வருது? தூக்கம் வருது. அல்லேலூயா. ஏன்னா இது முத்திரிக்கப்பட்ட வேதாகமோ, எல்லாராலும் படிக்க முடியாது. நீ வேதத்தை வடிக்கும் முன்னே நீ ஜெபம் பண்ணி படிச்சேன்னா கர்த்தர் உன்னோடு பேசுவா. கவனிக்கிறது போல உன் எண்ணங்களை என்ன பண்ணுவாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் ஏதோ கேட்குற மாதிரி இருக்குது. எத்தனாவது பாயிண்ட் முடிக்க போறாரு? அல்லேலூயா. நீங்கள் பேசுறதுலாம் எனக்கு ரொம்ப கேட்குது. அல்லேலூயா. ரொம்ப நெருக்கத்தில் உட்காந்து வச்சிட்டீங்கய்யா. அத்த முறை ரொம்ப லேட்டாக வந்து பின்னாடி மேலே போயிட போறையா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. வேதம் சொல்லுது, பரிசுத்த அழைப்பிலே அவன் வழியை ஆயத்தப்படுத்தினான். அல்லேலூயா. பாருங்க, யோவான் ஸ்நானம் கால வரைக்கும் பரலோகம் பலவந்தப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. அவன் வரும்போது எப்படி இருந்தது? ஏரோது சொல்றான், மரித்தவன் உயிரோடு எழுந்துட்டானா. அல்லேலூயா. ஏன்னா ஒரே 2 பேர் அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிறாங்க. எத்தனை வயசு டிஃப்ரெண்ட்? எத்தனை வயசு எங்களுக்கு ரொம்ப தெரியாதியா. அல்லேலூயா. எத்தனை வயசு? பின்னாடிலாம் வாயில் வர மாட்டுது. எத்தனை மாதம்? 6 மாதம். அல்லேலூயா. ரொம்ப கர்த்தர் நல்லவங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இங்கேருந்து கேட்டுச்சா நான் தெரில. 6 மாதம். அல்லேலூயா. பார்த்தா யோவானை பார்த்தா யாரை பார்த்த மாதிரி இருக்குது? ஏசு பார்த்த மாதிரி இருக்குது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ஏரோது சொல்றான், மரித்த உயிரோடு இருந்துட்டானா. அவன் மாறி யோவான் வாயில வந்த வார்த்தை மாதிரியே இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து யார் சொல்லணும்? உங்களை பார்த்து என்ன சொல்லணும்? உங்கள் அப்பா பேர் அம்மா பேர் சொல்லக்கூடாது. ஏசப்பாவுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்கள் வழி ஆயத்தப்படுத்துகிறவர்கள், உங்களுக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. போன வார பிரசங்கம் பண்ண வந்தாங்களே. நான் சொல்கிறேன், அந்த ட்ராக்ஸ் ஊழியத்தில் அநேகரை கொண்டு வந்தார். நான் பண்ணனா எனக்கு தெரில, ஆனால் கர்த்தர் எல்லாரையும் கொண்டு வந்தார். அல்லேலூயா. இந்த ட்ராக்ஸ் ஊழியத்தில் கர்த்தர் கொண்டு வர போகிறாரு. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த புதிய ஆண்டில் ஒரு தீர்மானத்தோடு இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். 3வது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். யோவான் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 17:19. நான் முடிச்சேன். சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். கவனிங்கள், சத்தியத்தினாலே அவர்கள் பரிசுத்தமாக்கும்படி என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். கவனிங்கள், இந்த சத்தியம் எது? நீங்கள் 14ஆம் வசனம் வாசிங்க. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு இல்ல இருங்க 17ஆம் வசனம் வாசிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். சில பேருக்கு சத்தியம்னா என்னன்னு தெரியல. சத்தியம்னா என்ன? வசனம். இந்த வசனம் எப்படி இருக்குது? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. இதான் சத்தியம்.
சில பேர் சத்தியம் சத்தியம்னா இன்னும் சத்தியன்றீங்க. இந்த சத்தியம் தான் வசனம். இந்த சத்தியில என்ன இருக்குதுன்னா கிருபையும் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. இங்க வந்தீங்கன்னா இந்த சத்தியன்ற மாத்திரை உள்ள போச்சுன்னா என்ன ஆகும்? உங்களுக்குள்ள இருக்கிற ஆஸ்மா, இடுப்பு வலி எல்லாம் பலவீனத்தை நீக்கி கர்த்தர் உங்களை உயிரடைய செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த சத்தியத்தினால என்னை நான் என்ன பண்றேன்? பரிசுத்தமாக்குகிறேன். அதனால தான் சொல்றேன், இந்த வார்த்தை உங்களை என்ன பண்ணணும்? டெய்லி சாப்பிடணும். நம்ம என்ன சொல்றோம்? பாஸ்டர் 3 நாள் காலையில் மாத்திரை போடணும், நைட்டு மாத்திரை போடணும். கரெக்டு. இந்த மாத்திரை போடுறீங்களா? மாத்திரை போடுறீங்களா இல்லையா? இந்த மாத்திரை போட்டாலே எனக்கு தலை சுத்துது ஐயா. அல்லேலூயா. இது எல்லாம் தலை சுத்துதலை எடுத்துற ஒரு மாத்திரை. அல்லேலூயா. இயேசு சொன்னார், உங்களை பரிசுத்தமாக்கும்படி நான் என்ன பண்றேன்? பரிசுத்தமாக்குறேன். நான் சொல்றேன், நீங்கள் இந்த சத்தியத்தை சொல்லும்போது நீங்க யாரமா இருக்கணும்னா நீங்களும் பரிசுத்தம் உள்ளவளா மாற வேண்டும். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் உங்களை அசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். நீங்கள் 1 கொரிந்தியர் 9:27 சொல்லுகிறது, மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன். அல்லேலூயா. பாருங்க, இது பிரசங்கிக்கிற ஊழியக்காருக்கு சொல்லுகிறது. என்னன்னா, நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அல்லேலூயா. இந்த சத்தியம் என்ன செய்யும் தெரியுங்களா? கேட்கிற உங்களையும் பிரசங்கிக்கிற என்னையும் என்ன செய்யணும்? கிரியை செய்கிற வார்த்தையா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் ஆலோசனை கொடுக்கிறதுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு மாத்திரம் இல்ல, இன்னைக்கு இந்த பிரசங்கம் நான் பண்றேன்னா இந்த வார்த்தையை நானும் தியானிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு அப்போ ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒவ்வொரு ஊழியம் செய்கிறவர்களும் மற்றவர்களுக்கு நீ எதை சொல்றியோ அதுவே உனக்கு வருது. நீங்கள் சொன்ன வார்த்தையே கடைசி நாட்களில் நியாயம் தீர்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நியாய தீர்ப்பு உங்களை காட்டிலும் எனக்கு தான் அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ என்ன நான் பேசுறேனோ, எந்த குறிப்பு சொல்றேனோ அந்த குறிப்பு என் வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் நான். அல்லேலூயா. அதனால தான் இயேசு சொல்றார், உங்களை பரிசுத்தமாக்கும்படி என்னைத்தானே பரிசுத்தமாக்கிக்கிறேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன். என்ன வயசு தெரியுமா ஆண்டவருக்கு? என்ன வயசுல வந்தார்? இளம் வாலிபனாய் நல்ல கம்பீரத்தோட வந்தார். அல்லேலூயா. யூதர்கள் அவ்வளோ அழகானவர் இயேசு. ஆனால் எந்த அழகிலும் அவர் என்ன பண்ணல? இடம் கொடுக்கல. ஒரே ஒரு நோக்கம், அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே. அல்லேலூயா. பரிசுத்த அழைப்பில் தேவ சித்தத்தை செய்யும்படியாக. அல்லேலூயா. மத்தேயு 7:21 வாசிங்க. மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இந்த பரலோக ராஜ்யம் போகும்படி தான் கர்த்தர் எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? உங்களை என்ன பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன சித்தம் செய்யணுமா? பிதாவின் சித்தத்தை செய்யணும். சித்தனா அவருடைய விருப்பத்தை செய்யணும். அல்லேலூயா. அவருடைய விருப்பத்தை நீங்க செய்யாம உங்க விருப்பத்தை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க என்ன பண்ண முடியாதான்? பரலோகத்துக்கு நீங்க வந்து ஜெபம் பண்ணலாம், பைபிள் வாசிக்கலாம், ஊழியம் செய்யலாம். ஆனா உங்க சித்தத்தின்படி செய்யக்கூடாது. யார் சித்தத்தின்படி செய்யணும்? அவர் சித்தத்தின்படி செய்யணும். அல்லேலூயா. இங்கே பேதுருக்கு ஒரு ஆலோசனை கர்த்தர் கொடுக்கிறார். யோவான் 20:21 எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 21 நான் முடிக்கிறேன். 21 நீங்கள் 18 வசனம் வாசிங்க. நீ இள வயது உள்ளவனாய் இருந்தபோது நீ அறை கட்டி கொண்டு உன் இஷ்டமான இடங்களுக்கு திரிந்தாய். முதிர் வயது உள்ளவனாகும் போது வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இங்க தேவ சித்தம் என்ன தெரியுமா? நீங்க இள வயது உள்ளவனா இருக்கும்போது நீ எதை விரும்புறியோ, எங்க போறியோ, எங்க நிக்கிறியோ, எங்க பேசுறியோ, யாருக்கிட்ட மணிக்கணக்கா பேசுறியோ அது உன் சித்தம். ஆனா வேதம் சொல்லுது, நீ முதிர் வயதுவன் ஆகும் போது அல்லேலூயா நீ கைகளை நீட்டுவாய், வேறு ஒருவன் உன் அறையை கட்டுவான், உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு கொண்டு போவான். இதுதான் தேவ சித்தம். அல்லேலூயா. நீ தேவ சித்தத்துக்கு வந்துட்டீன்னா உன் இஷ்டமில்லாத இடத்துக்கு கர்த்தர் நடத்துவாரு. அல்லேலூயா. இப்போ நீங்க சர்ச்சு முடிச்சுட்டு போக சொன்னீங்கன்னா ஆண்டவரே சித்தம் என்ன, திருப்பி போய் ஜெபம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா.
சாயந்தரம் போய் ட்ராக்ஸ் ஊழியம் கொடுன்னு சொல்லுவார். என்ன ஆண்டவரே, டயர்டாக இருக்குது ஆண்டவரே, முடியாது ஆண்டவரே. சரி, அதுவும் சித்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சித்தம் ஒன்று இருக்குதுல்ல. உன் ஆசையை என்ன பண்ணுற, உன் ஆசையெல்லாம் அப்படி என்ன பண்ணுற, தூக்கி போட்டுட்டு என் ஆண்டவருடைய ஆசை. அப்போ இயேசு என்ன ஆசை, எல்லாரோடு மீனை சாப்பிடணும், அப்போ சாப்பிடணும். அல்லேலூயா. ஆசை இருந்ததா இல்லையா? எல்லாரும் போல பண்டிகையில் போகணும். இயேசுவை 12 வயசுல எங்கே விட்டுட்டாங்க, எங்கே விட்டுட்டாங்க? 12 வயசுல எங்கே விட்டாங்க? விட்டுட்டாங்க. இன்னைக்கு நம்மள என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டு ப்ரோக்ராமில் விட்டுடுறோம். அல்லேலூயா. நம்ம வீட்டு ப்ரோக்ராமில் விட்டுடுறோம், ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் விட்டுடுறோம். ஆனால் இயேசு எங்கே விட்டாலும் எங்கே வந்துட்டார், எங்கே வந்துட்டார்? அவர் ஆலயத்தில் வந்துட்டு 12 வயசில் சிலுவை எடுக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. இன்றைக்கி பிள்ளைங்களை சொல்கிறோம், என்ன சொல்லுது, சண்டே ஸ்கூலுக்கு போன்னு தொல்லை கொடுக்குற. அல்லேலூயா. நாத்திகமான பிள்ளைங்களுக்கு என்ன வருது, ரொம்ப கோவம் வருது. ஆனால் இயேசு 12 வயசில் சிலுவை எடுக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய சித்தம். என்ன தெரியுங்களா? உன் இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போற. ஏன்னா நீ வனாந்தரத்தில் உன்னை கொண்டு போய் உன்னை வல்லமை உள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அவரை பார்த்தவர்கள் சொன்னார்கள், இவன் மரியாளுடைய பிள்ளை தானே, யோசேப்புடைய பிள்ளை தானே, நம்ம பார்த்து வளர்ந்த பிள்ளை தானே. இப்போ கூட நீங்க கூட என்ன பார்த்துனா சொல்லலாம், இந்த இடத்துல பார்த்து வளர்ந்த பிள்ளை தானே, இப்போ ஊழியக்காரனா நிற்குது, பாஸ்டர்னு எப்படி சொல்றது? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பார்த்து வளர்ந்து இருக்கலாம், ஆனால் உனக்குள்ள பார்க்காத இயேசு இருக்கிறாரு, உனக்குள்ள பெரியவர் ஆவியானவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. அது சிறியவனா இருக்கலாம், ஆனா பெரியவர் உள்ள இருக்கிறார்ல, பெரிய காரியங்களை செய்கிற தேவன் இருக்கிறார்ல. அல்லேலூயா. அங்க அவரை விசுவாசிக்க முடியாதனால அவர் என்ன பண்ண முடியல, அற்புத அடையாளங்களை செய்ய முடியவில்லை. அல்லேலூயா. லூக்கா 22 அதிகாரம் 42 வாசனம் முடிக்கலாம். லூக்கா 22:42. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த பாத்திரத்தை வச்சு நிற்கிறாரு. நோண்டக்கூடாது, நோண்டக்கூடாது. கவனிங்க, பிள்ளைங்க பேசக்கூடாது. கவனிங்க, பிள்ளைகளை பக்கத்தில் வச்சிருக்கிறவங்க தேவனுடைய வார்த்தை கேட்கும்போது கவனமாக அந்த பிள்ளைகளை நடத்துங்கள். ஏன்னா இந்த நேரத்தில் தான் கவன சிதறல் உண்டாகும். நான் முடிக்க போகிறேன். அல்லேலூயா. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்கும்படி செய்ய ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆகாது. இங்க இயேசு பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது வானத்திலிருந்து தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தி, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். முடிக்கிறேன். கவனிங்க, தூதன் அவரை பலப்படுத்தினார். நான் சொல்றேன், நீங்க பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா தூதனை கொண்டு உங்கள் வீட்டில் கர்த்தர் பலப்படுத்த போகிறார். ஒருவேளை நீங்க பலவீனமா இருக்கலாம், டிப்ரெஷன்ல இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் தூதனை கொண்டு பலப்படுத்துவார். அங்கே அனனியா ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான், தூதனை அனுப்பி அந்த வீட்டை பலப்படுத்தினார். இயேசு வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணார். நீங்க சொல்லுகிறேன், நீங்கள் பிதாவின் சித்தத்துக்கு ஜெபம் பண்ணும்போது, தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவர் தூதனை கொண்டு, ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். இன்னைக்கு அநேக குடும்பம் பலவீனப்பட்டு இருக்கிறது. நீங்க பிதாவின் சித்தம் இல்லை. நீங்க பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பலப்படுத்த போகிறார். நம்ம எல்லாம் கண்களை மூடி இந்த திருப்பந்தியில் இதுவரைக்கும் பொறுமையோடு காத்திருந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இருக்கிறது, நமக்கு ஒரு மேன்மை இருக்கிறது, நமக்கு ஒரு கனம் இருக்கிறது, நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. அவை நம்மை பரிசுத்தமாக்கும்படியாய், பரிசுத்த கூட்டமாய் காணப்படும்படியாய், பரிசுத்த ஜாதிகளாய் உண்டாகும்படியாக. ஓ ராபாகாதாரா நாமகாதாரா, ஓ ஹல்லேலூயா. அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தினால் எங்களை பரிசுத்தமாக்கும்படி, என்னைத்தான் நான் பரிசுத்தமாக்குகிறேன் என்ற வார்த்தையின்படியாய் உம்முடைய சத்தியம் ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்குறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. சத்தியத்தினாலும் ஆண்டவரே கிருபையினாலும் ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறீர், எங்களுக்குள்ள ஆளுகை செய்கிறீர். ஆண்டவரே சத்தியம் எப்போதும் எங்களை விடுதலை ஆக்குறது. இந்த சத்தியம் எப்போதும் மண்டையிலே எங்களை நெருங்கி ஜீவிக்க உதவி செய்கிறது.
ஆண்டவரே, இந்த சபையார் ஆண்டவரே ஒவ்வொருவரையும், பிள்ளைகளை, குடும்பம், வாலிபர்கள், தாய்மார், பிரதர்ஸ் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்படியே பரிசுத்தம் ஆண்டவரே எங்களுக்குள் முக்கியமாக இருக்கும்படியாக, நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்ற வார்த்தையின்படியாக எப்போதும் இந்த பரிசுத்த உடை நாங்கள் அணிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.